76.7% H1B விசா பயன்படுத்தாளர்களாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு, மீதியெல்லாம் சிங்கிள் டிஜிட். சைனா 11.2, நாம 76.7. இந்த 2 நாடுகள் தான் அமெரிக்காவில் இந்த விசாவை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவினுடைய பல்வேறு விதமான தொழில்நுட்ப மேல் நிலைகளில் இருக்கிறார்கள். இந்த சப்ஜெக்ட இந்தியாவுக்கு எப்படி ஒரு அவசர கதியில் செயல்படுகின்ற பிரதமராக மோடி இருக்கிறாரோ, அதே போல ட்ரம்ப் 2ஆம் முறை வந்தார் என்ன நடக்கும் என்று உலக பொருளாதாரமே அஞ்சி கொண்டிருந்த வேளையில அமெரிக்கா ஃபர்ஸ்ட், கிரேட் அமெரிக்கா என்ற கொள்கையோட, கிட்டத்தட்ட அது ஒரு அதிதீவிர தேசியவாதம் என்று அரசியல்வாதிகளால் வர்ணிக்கப்படுகிறது. அந்த வகையில அமெரிக்காவில் அமெரிக்கர்களை மேலே கொண்டு போவதற்கு 76 புள்ளிக்கு மேல இருக்கக்கூடிய H1B விசா பயனாட்டாளர்களை தாக்க வேண்டும் என்று நினைத்து மோடியினுடைய நண்பர் இந்தியா மீது தொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார சுனாமி தாக்குதல் இது என்று காட்சி ஊடகங்கள் வர்ணிக்கின்றன. நீங்க கேட்ட மாதிரியே இவர் தேர்தலுக்கு முன்பு பல நாடுகள் சுற்றுப்பயணம் பண்ணாரு. 51 நாடுகள் சுற்றுப்பயணம் பண்ணதுல அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த H1B விசா பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை எளிதாக்கிய இந்தியாவின் ஒரே பிரதமர் இவர்தான் என்று வர்ணிக்கப்பட்டார். யார் வர்ணிக்கப்பட்டார்? யாரால் வர்ணிக்கப்பட்டார்? பிஜேபி இவரை வர்ணிக்கல. இவர் வெளிநாட்டில் இருக்கும்போது நான் தான் இதை செஞ்சேன்னு இவர் வர்ணிச்சார். தன்னைத்தானே விக்ரமாதித்தன் தன்னைத்தானே பேசுற மாதிரி அப்படி பேசி இங்க வந்து அவருடைய அமைச்சர் சகாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு இப்ப இன்னைக்கு கூட ஆங்கில இந்து நாளிதழில அவர் குழந்தையா இருந்தப்போ செய்த சாகசங்களை ஒரு கட்டுரையா எழுதி வல்லவர் என்று பேசியிருக்கிறாங்க. அப்போ நீங்க இந்த 21, 22, 23 இந்த செப்டம்பர் மாதம் இந்த 3 நாட்கள்ல நவராத்திரி விழாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அடி இந்த அடி.